வெல்கம் டு அர்ஜுன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம்ல மேத்தமெட்டிக்ஸ்ல கேட்குற கொஸ்டின்ஸை எப்படி நம்ம சிம்பிளா அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். சரியா? நான் வந்துட்டு ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் அதுக்கு ரெலவெண்ட் மாடல்லையே கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டினோட ஆன்சரை நீங்க சால்வ் பண்ணி அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. நம்ம அதை வெரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? நான் சால்வ் பண்ணி போட நீங்களும் ஒரு முறை அதை வெரிஃபை பண்ணிருங்க. சரிங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. அப்பதான் நான் இதுல சொல்லித்தர மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஏன்னா இதை நான் வந்துட்டு அதில் நான் டீட்டெயிலா இந்த ஷார்ட்கட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. டக்குன்னு நான் சிம்பிளா எப்படி ஷார்ட்கட்டை மட்டும் டேரக்டா அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லி தர போறேன். இதுக்கு ஃபர்தரா அடுத்ததா வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதாவது இந்த 5 முதல் வீடியோல கொடுத்த அந்த 5 கொஸ்டினை தவிர மற்ற கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ இந்த மொதல் 5 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் உங்களுக்கு அப்படியே போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். சரிங்களா? கவனிங்க. இப்போ பாருங்க 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதாவது XYZ அப்புறம் PQR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 முக்கோணமும் எப்படி இருக்கு அப்படின்னா சிமிலரா இருக்கு, வடிவத்தவையா இருக்கு. சரியா? அதோடைய YZ அப்படிங்கிற பக்கத்தோட அளவு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த QR அப்படிங்கிற பக்கத்தோட அளவு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது மாதிரி ஒத்த பக்கத்தோட அளவை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, அதாவது வடிவத்த முக்கோணத்தோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஒத்த பக்கங்களுடைய அளவை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதை ஸ்கொயர் பண்ணா போதும், உங்களுக்கு ஏரியா கிடைச்சிடும். சரியா? அதாவது இந்த YZக்கு வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, QRக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை அப்படியே நீங்க ஸ்கொயர் பண்ணா போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும் 4/25. அதாவது 2 2 4 5 5 25. சரிங்களா? அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4/25. சரிங்களா? நிறைய பேர் கரெக்டான ஆன்சரை வந்துட்டு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தப்பா வந்தீங்க ஒருத்தடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரி, என்ன காரணத்தால தப்பா வந்துச்சு அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதன் 5 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் தூரம் பயணித்தான். சரியா? ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, 5 மணி நேரம் எடுத்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டாரு. அவர் ஒரு பகுதியை கால்நடையாக 4 கிலோமீட்டர் வேகத்திலும், சரியா, கால்நடையா வந்துட்டு ஒரு பகுதியை ஒரு பாட்டை வந்துட்டு மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்திலையும், சரிங்களா, மீதமுள்ள வல்லவையை மிதிவண்டியில் 9 கிலோமீட்டர் வேகத்திலும், சரியா, மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்திலும் அப்படி எடுத்துக்கோங்க. மணிக்கு 4 கிலோமீட்டர், மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணம் செய்தனர். அவர் நடந்து கடந்த தூரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இது நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா 35 கிலோமீட்டர் தூரத்தை, சரியா, 35 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்துல கவர் பண்றாரு. சரியா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மொத்த தூரம் மொத்த நேரம். எப்ப மொத்த தூரத்தை நீங்க மொத்த நேரத்துல வகுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சராசரி வேகம் கிடைக்கும். சரியா? அப்ப சராசரி வேகம் என்ன அப்படின்னா 7. சரிங்களா? அப்ப 7 கிலோமீட்டர் பெர் ஹவர் நடுவில் வச்சுக்கணும். அடுத்தது நடந்து போனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பெர் ஹவர், இது எப்படி போட்டுக்கணும். அடுத்தது அவரு மிதிவண்டியில போன வேகம் என்ன அப்படின்னா 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப இது ரெண்டையும் கிராஸா டயகனலா இது டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதைத்தான் நம்ம அலிகேஷன் சொல்லுவோம். இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா 2, இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா 3. எப்பயுமே நீங்க ஸ்பீடை இந்த மாதிரி அலிகேஷன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இந்த அலிகேஷன் மெத்தட்ல அப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது டயகனலா அப்படி கிராஸா பாக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுக்கிறோம்ல, இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டைம், காலத்தோட அல்லது நேரத்தோட விகிதமா இருக்கும். சரியா? அப்ப இது 2 பங்கு நேரம். அதாவது நடந்து போனது, ஃபூட்ல போனது 2 மணி நேரம், பைசைக்கிள்ல போனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்கிள்ல போனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மணி நேரம். பாருங்க, இதுல இருந்து தான் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா நம்ம இந்த ரிசல்ட்டை போட்டோம். அதே மாதிரி இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா இந்த ரிசல்ட் போட்டோம். ஆனா இந்த ரிசல்ட் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா நடந்து போனதுக்கு, இந்த ரிசல்ட் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா பைசைக்கிள்ல போனதுக்கு. மொத்தமா 5 பங்கு நேரம். அதாவது இதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு, இதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. சரியா? ஏன்னா இங்க 5 மணி நேரம் வருது, இங்கேயும் கூட்டினா 5 வருதா, அப்ப 5 மணி நேரம் வந்துட்டு, சாரி 2 மணி நேரம் வந்து நடந்தும் 3 மணி நேரம் வந்துட்டு சைக்கிள்லயும் எடுத்துக்கிட்டாரு. அப்ப மொத்தமா 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. சரியா? இப்ப வந்து நம்ம கிட்ட பைசைக்கிள்ல போன தூரம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 9ஐயும் 3ஐயும் பெருக்கணும். சரியா? வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கணும்னா, பாருங்க, வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கணும்னா நமக்கு எப்ப என்ன கிடைக்கும், தூரம் கிடைக்கும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்ப 9ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா சைக்கிள்ல போன தூரத்தையும் சொல்லலாம்,
அதே மாதிரி 4யும் 2யும் பெருக்கணும்னா நடந்து போன தூரத்தையும் சொல்ல முடியும் உங்களால. சரியா? இப்ப நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஃபுட், நடந்து போன தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, பை வாக். அப்ப ஆன்சர் என்ன சொல்லணும்? 8 கிலோமீட்டர்னு சொல்லணும். அதே பைசைக்கிள்னு கேட்டாங்கன்னா 27ன்னு சொல்லணும். ரெண்டுமே நீங்க சொல்ல முடியும். சரியா? என்ன பண்ணணும்? எப்பயுமே இந்த வேகத்தை மிடில் தான் போட்டுக்கணும், சராசரி வேகத்தை நடுவில் தான் போட்டுக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க, 50% அதிகரித்து பின்னர் 50% குறைக்கப்பட்டால். இப்ப இதுக்கு நம்ம எப்படி போடுவோம்? இதை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை 100 போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருப்பேன். சரியா? வெவ்வேறு பர்சன்டேஜ் வந்தா எப்படி போடணும், சேம் பர்சன்டேஜ் வந்தா எப்படி போடணும்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதனால ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். சரியா? 50 × 50 டிவைட் பை 100 போட்டா ஆன்சர். எப்பயுமே நான் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன், நெகட்டிவ்ல தான் வரும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? -25% சொல்லணும், 0 சொல்லிடக்கூடாது. சரியா? அப்ப -25 அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர்னா லாஸ் ஆஃப் 25%, லாஸ் ஆஃப் 25%, மூணாவது கணக்கு. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5 தொடர் எண்களின் சராசரி 100. சரியா? முதல் எண்ணை கண்டறியும். அப்ப சராசரின்னு கொடுத்தாவே அதை நான் நடுவில் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப இது தொடர் எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர் எண்ணுன்னா வரிசையா இருக்கிற எண், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்ப முன்னாடி 99 இருக்கும், முன்னாடி 98 இருக்கும். நம்மகிட்ட கேட்கறது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்குன்னா 98 இருக்கும். சரியா? அதே கடைசி எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 101, 102. இதுதான் கடைசி எண், இப்படி சொல்லணும். சரிங்களா? ஓகேங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 98. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே தான். இது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அசலில் இருந்து 6% ஆண்டு வட்டி வீதத்தில் பெறப்பட்ட வட்டி 9/16. சரியா? 9/16வது பகுதியாகும். R என்பது n ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தால் n-இன் மதிப்பை கண்டறியும். சரியா? அதாவது ஆரும் n-ம், சரியா, அதாவது வட்டி விழுக்காடும் ஆண்டுகளும் சமம் அப்படின்னு இருந்தாவே நம்ம இது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், உங்களா ரூட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதாவது 9/16 × 100 × 100ன்னு எதுக்காக போடுறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வந்தாவே நம்ம இந்த பின்னத்தை சதவீதமா மாத்தணும், × 100 போட்டுக்கணும். இது அப்படியே ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்? ரெண்டுக்குமான ஆன்சரும் கிடைச்சிடும். ரெண்டுக்குமான ஆன்சர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விழுக்காடுக்கும் இதான் ஆன்சர், நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கும் இதான் ஆன்சர். சரியா? இப்ப என்ன வரும்? 3/4 × 10. சரியா? அதை ரூட்ல இருந்து வெளியெடுத்தா எந்த 2 நம்பர் பெருக்குன்னா 9 வரும்னா 3 3 தான் 9. அதே மாதிரி எந்த 2 நம்பரை பெருக்குன்னா 16 வரும்னா நன்னாங்கு 16. அதே மாதிரி எந்த 2 சேம் நம்பரை பெருக்குன்னா 100 வரும் அப்படின்னா 5/100. சரியா? அப்ப என்ன வரும்? 30/4. இப்படி கூட போட்டுக்கலாம், இது கூட அடிச்சிடலாம் நீங்க. சரியா? அடிச்சா 2ஆம் வாய்ப்பில் அடிச்சா இது 5/30, இது 2/30. அப்ப என்ன வரும் அப்படின்னா 15/2ன்னு வரும். சரியா? 15/2% சொல்லலாம், அல்லது 15/2 ஆண்டுகள்னு சொல்லலாம். சரியா? ஆனா நம்ம கிட்ட 15/2ன்னு இல்லை. சரிங்களா? டெசிமல் நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. அப்ப 15/2 அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 7/5 வட்டி விழுக்காடுன்னு சொல்லலாம், அல்லது 7/5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே விட தான் ஆன்சர். சரிங்களா? சரி, இதுதான் ஆன்சர். சரிங்களா? 7.5 தான் ரெண்டுக்குமே. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கனாலும் இதே தான் சொல்லணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கனாலும் இதே தான் சொல்லணும். ரெண்டுக்குமே இது ஒரே நம்பர் தான் ஆன்சர். சரிங்களா? சரிங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இது புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ரீவியஸ் வீடியோ அதுக்கான லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கான கொஸ்டினை பார்க்கலாம். கவனிங்க, இன்னைக்கான கொஸ்டின் பாருங்க. இது ஜாமெட்ரியில கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். கவனிங்க, ட்ரையாங்கிள் ஏபிசியின் கோணம் பி மற்றும் கோணம் சியின் உள் இருசம வெட்டிகள். சரியா? அதாவது ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம், இன்டீரியர் பைசெக்டார்னு சொல்லுவோம். சரியா? உள்ள வந்துட்டு என்ன பண்றாங்க, இன்டர்னலா ஒரு முக்கோணத்தை வெட்டுறாங்க. சரியா? டியில் சந்திக்கின்றன. சரியா? அதாவது பில இருந்து ஒரு இதுவும் பைசெக்டாரும், இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரு சம வெட்டின்னு சொல்லுவோம். சரியா? இப்படி ஒரு இதுவும், அதே மாதிரி சில இருந்து சி பாயிண்ட்ல இருந்து ஒரு இது இப்படி வெட்டுதான். எங்க போய் இது ரெண்டும் சந்திக்குதான்? டிங்கிற ஒரு புள்ளியில சந்திக்குதான். சரியா? அப்படி சந்திக்கும் போது கோணம் ஏவோட அளவு 75. பாருங்க, இதோட கோண அளவு என்ன அப்படின்னா 75 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிடிசி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பிடிசி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த அளவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 90 டிகிரி டிஃபால்ட்டா வச்சுக்கணும் நீங்க. சரியா? அது கூட இந்த ஏ கோணம் இருக்கு இல்லைங்களா, இதுல பாதி அளவை கூட்டினீங்கன்னா ஆன்சருங்க. சரியா? அதாவது ஏ கோணத்துல பாதி, கோணம் ஏல பாதி. சரியா? அப்ப ஆன்சர் சொல்லிடலாமா ஈஸியா? பாருங்க, 90 டிகிரி பிளஸ் கோணம் ஏ என்னது 75 டிகிரி டிவைட் பை 2. அப்ப 90
ப்ளஸ் 75ல் பாதி என்ன வரும் அப்படின்னா 37.5 வரும். ஆமா தானே? இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சருங்க. இதை ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 127.5 டிகிரி. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான். சரியா? எப்பயுமே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதை ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணி, அதாவது சரி சமமாக பிரித்து ஒரு புள்ளியில் இணைக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே அந்த கோண அளவு, இந்த கோண அளவு என்னவா இருக்கும்னா 90 டிகிரி ப்ளஸ் இந்த உச்ச கோணம் இருக்கு இல்லைங்களா, வெர்டிக்கல் ஆங்கிள், இதில் பாதி கூட்டினீங்க அப்படின்னா இந்த கோண அளவு கிடைச்சிடும். சரியா? இந்த வெட்டக்ஸை பாதி எடுத்து 90 டிகிரியோட கூட்டும் போது இதோட வெட்டக்ஸ் ஆங்கிள் கிடைச்சிடும், உச்சி கோணம் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கான கொஷின், கையோட அதை அப்படியே வீடியோ ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கொஷனுக்கு டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? கொஷனை படிச்சு பாருங்க, வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஷனை நீங்க வாட்ச் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? சரி, கொஷின் ஒரு தடி பார்த்துருங்க, பாஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் கையோட போட்டுருங்க. சரியா? அதே மாதிரி கான்செப்ட் படிச்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி ஒரு முக்கோணத்தை இன்டர்னல் பைசெக்டார் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் இதில் பாதியும் 90 டிகிரியும் கூட்டினீங்கன்னா இந்த ஆங்கிளோட மதிப்பு வந்துடும் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? இது நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் நான் வச்சுட்டே போதும். சரிங்களா? நமக்கு நார்மலாக வந்துட்டு 2 கொஸ்டின் வரைக்கும் அதில் கேட்பாங்க. 2 கொஸ்டினுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், கஷ்டமே இருக்காது. சரிங்களா? பெரிய கால்குலேஷன்லாம் இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? அதே போல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட அருண் அகாடமி வீடியோ சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. சந்திரசேகர் ஒரே மாதிரியான 12 பொருட்களை மொத்தம் 420 ரூபாய்க்கு விற்றார். இதனால் அத்தகைய 7 பொருட்களின் அடக்க விலைக்கு சமமான நட்டம் ஏற்பட்டது. சரியா? லாஸ் ஏற்பட்டுச்சான். அத்தகைய ஒரு பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அந்த ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சம என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சந்திரசேகர் வந்து பாருங்க 12 பொருளை வாங்குறாரு. சரியா? 12 பொருட்களை மொத்தம் 420 ரூபாய்க்கு விற்கிறார். வாங்கல, விற்றார். அப்படி விற்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா 7 பொருளோட அடக்க விலை வந்துட்டு அடக்க விலைக்கு சமமான தொகை நட்டமா ஆயிப்போச்சான். அப்ப ஒரு பொருளை வந்துட்டு ஒரு பொருளின் அடக்க விலை என்ன, அப்ப அது வாங்கின விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப பாருங்க 12 பொருளை வாங்கிட்டு விற்கும் போது 12 பொருளை விற்கும் போது 7 பொருள் வந்துட்டு நஷ்டம் ஏற்பட்டுச்சுங்கிறாங்க. சரியா? அப்ப பாருங்க வெறும் அவரு 5 பொருளோட அடக்க விலைக்கு தான் இந்த 420 ரூபாய் வித்துருப்பார். சொல்றது புரியுதுங்களா? 12 பொருள் நான் வித்தேன், அதுல எனக்கு அந்த நட்டம் வந்துட்டு 7 பொருளோட அடக்க விலைக்கு சம நட்டம் ஆகி போச்சு அப்படின்னா நான் எவ்வளவுதான் சம்பாதிச்சிருப்பேன்? 5 பொருளை தான் நான் 5 பொருளுக்கான அடக்க விலையை தான் நான் சம்பாதிச்சிருப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப லாஸ் எத்தனை பொருளுக்கு ஏற்பட்டுச்சு? 7 பொருளுக்கு. அப்ப எத்தனை பொருளுக்கான அசல் உள்ள வந்திருக்கும்? 5 பொருளுக்கான அசல் உள்ள வந்திருக்கும். எப்ப அப்படின்னா 420க்கு விற்கும் போது. சரியா? அப்ப ஒரு பொருளோட அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் என்ன அப்படின்னா 420 டிவைடட் பை 5. அவ்வளவுதான். சரியா? எப்படி இந்த 5 வந்துச்சுன்னு புரியுதுங்களா? 12 மைனஸ் 7. எதனால 7 மைனஸ் பண்றோம்னு லாஜிக்கா புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? எதனால பண்றோம்? நமக்கு வந்துட்டு இந்த 7 பொருள் வந்துட்டு 7 பொருளுக்கான நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க 12 பொருள் விற்கும் போது. அப்ப நமக்கு 7 பொருள் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா எத்தனை பொருளுக்கான அசல் மட்டும் நமக்குள்ள வந்திருக்குன்னா 5 பொருளோட அசல் தான் வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி நான் 10 பொருள் விற்கும் போது எனக்கு வந்துட்டு 6 பொருளுக்கான அடக்க விலை வந்து லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா நான் எவ்வளவுக்கு தான் வித்திருப்பேன்? 4 பொருளோட அடக்க விலைக்கு தான் அந்த 10 பொருளை வித்திருப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த 420 எதுக்கு சமம் அப்படின்னா 5 பொருளோட அடக்க விலைக்கு சமம். அப்ப ஒரு பொருளோட அடக்க விலை எதுக்கு சமம் அப்படின்னா அதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 4 அடங்காது, 42ல் 5 8 முறை வரும், மீதி 2, 20ல் 5 எத்தனை முறைன்னா 4. அப்ப அடக்க விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 84. சரிங்களா? நல்லா கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமம்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படிதான் கால்குலேட் பண்ணி போடணும். சரியா? சரி, மோஸ்ட்லி சமம் மேத்தமெட்டிக்கலா போறதை அவாய்ட் பண்ணுங்க. சரியா? புரிஞ்சுக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸா தேவை. ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க போடணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் உங்களால நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இல்லை நம்ம ஒரு 10-12 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம், டைம் போயிடும். சரிங்களா? நீங்க 25 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லும் இருக்கணும், கூடவே இந்த ஷார்ட்கட் ஸ்கில் இருக்கணும். சரியா? மேத்தமெட்டிக்ஸ்னா நமக்கு அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சா போதும். சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஷார்ட்கட், டேபிள்ஸும் ஷார்ட்கட்டும் தெரிஞ்சாவே மோஸ்ட்லி எல்லா சமும் உங்களால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? கவனிங்க, அடுத்த சம் பாருங்க.
இது வந்து உங்களுக்கான சம் சரியா. இதுவும் அதே மாதிரி சம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇல கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டியில் கேட்டிருக்காங்க சரியா. 2022 நடந்து முடிஞ்ச குரூப் டியில் கேட்டிருக்காங்க. இந்த சம் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇல கேட்டிருக்காங்க. ரெண்டு பேத்துக்குமே ஒரே சம் தான், ஒரே லெவலில் தான் கேட்டிருக்காங்க சரியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் டியை ஜாயின் பண்ண பிறகு சரிங்களா ப்ரொமோஷன் வரும் சரியா. அதாவது டெக்னீஷியன் 3 வரும், அப்புறம் டெக்னீஷியன் 2, அப்புறம் டெக்னீஷியன் 1, அதுக்கப்புறம் ஜேஇ எக்ஸாம் வந்துட்டு வைப்பாங்க சரிங்களா. அதை கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியராக ப்ரொமோட் பண்ணுவாங்க சரிங்களா. சரி, அதுக்கும் இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ணி சரிங்களா. ஒன்றும் இல்லை, இதே கொஸ்டின் தான் இதுவும் சரிங்களா. வேறு எதுவும் இல்லை, நம்பர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க சரிங்களா. சரிங்களா, அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கையோட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சால்வ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க சரிங்களா. கையோட பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் மார்க்குதோ அப்பெல்லாம் ஒரு தாட்டி எடுத்து போட்டு பாருங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏன்னா எக்ஸாம் வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் எதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது சரியா. கண்டிப்பாக நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் பெரும்பாலுமான கொஸ்டின் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா. சரி, இது பாருங்க. ஏபி மற்றும் சி ஆகியோர் 2:3:5 என்ற விகிதத்தில் மூலதனத்தை முதலீடு செய்தனர் சரிங்களா. அவர்களின் முதலீடுகளின் கால அளவு 4:5:6 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் லாபங்கள் எந்த விகிதத்தில் விநியோகிக்கப்படுகிறது, அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கூட்டாண்மைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதாவது பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ சரியா. எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை ரேஷியோவா எடுத்துக்கோங்க சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னன்னா ஐஆர் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, முதலீட்டு விகிதம் சரிங்களா. பாருங்க, ஏ வந்துட்டு 2 பங்கு, பி வந்துட்டு 3 பங்கு, சி வந்துட்டு 5 பங்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைம் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க சரியா. டைம் ரேஷியோ என்னன்னா இவருக்கு 4 பங்கு, ஏக்கு 4 பங்கு, பிக்கு 5 பங்கு, ஏக்கு 4 பங்கு, பிக்கு 5 பங்கு, சிக்கு 6 பங்கு கொடுத்துருக்காங்க சரியா. எப்பயுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைமையும் இன்டூ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். என்ன ரேஷியோ கிடைக்கும்? ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும் சரியா. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இன்டூ டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ சரியா. ஐஆர் இன்டூ டிஆர் இஸ் ஈக்குவல் டு பிஆர். இது அப்படியே இன்டூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் ரேஷியோ கிடைச்சிடும். அப்போ இது இன்டூ பண்ணால் 8, இது இன்டூ பண்ணால் 3 5 15, ஐஆறு 30 சரியா. அப்போ இவங்களோட லாப விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 15 30 சரியா. 8 15 30 அப்படின்னா சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சில சமயம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ல அப்படின்னா அது தொகையாக கொடுத்துருவாங்க. ஏ வந்துட்டு ஒரு கூட்டாண்மையில 2000 ரூபாய் முதலீடு செய்தாரு, பி 3000, சி 5000 முதலீடு செய்தாங்க. அதுல வந்துட்டு ஏங்கிறவர் 4 மாதங்கள் முதலீடு செய்தாரு, பிங்கிறவர் 5 மாதங்கள், சிங்கிறவங்க 6 மாதங்கள் முதலீடு செய்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒன்னா லாபத்தை ஒரு தொகையா கொடுத்துருவாங்க சரியா. கொடுத்துட்டு இதுல ஏ பெற்ற லாபம் என்ன அல்லது பி பெற்ற லாபம் என்னன்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் இது ஒன்னே ஒண்ணுதான் சரியா. எப்ப கூட்டாண்மையில சம் கேட்டாலும் நீங்க இதை மறக்கவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இன்டூ டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ சரியா. வித்தின் செகண்ட்குள்ள ஆன்சர் போட்டலாம். தொகை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 to 25 செகண்ட்ஸ் ஆகும். எதுவுமே ஸ்பீட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியணும். டேபிள்ஸ் தெரிஞ்சாதான் நான் சொல்லிக் கொடுக்குற சம்ஸ்ல உங்களால 30 செகண்ட்ஸ்குள்ள போட முடியும் சரி. 20ஆம் வாய்ப்பாடு வரைக்கும், அதுலயும் பர்டிகுலரா நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். 7ஆம் வாய்ப்பாடு, 13ஆம் வாய்ப்பாடு, 17ஆம் வாய்ப்பாடு, 19ஆம் வாய்ப்பாடு சரிங்களா. அடுத்தது 23ஆம் வாய்ப்பாடு சரியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. அந்த பிரைம் நம்பர்ஸ், அதே மாதிரி 11ஆம் வாய்ப்பாடு சரிங்களா. இது நார்மலா எல்லாருமே சொல்லுவீங்க. இந்த வாய்ப்பாடுலாம் சில பேர் வந்துட்டு டச் விட்டு போயிருப்பீங்க, ஒருத்தால ரீகால் பண்ணிடுங்க சரியா. உட்காந்து ஒரு 2 to 3 days வந்துட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் சொல்லித்தர உங்களால ஈஸியா நான் ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்ச பிறகுதான் நீங்க வந்து மேனுவலா போட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டிலே ஆகும். நான் அடுத்த கொஸ்டின் போயிருப்பேன், அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிய ஆரம்பிக்கும் சரியா. காரணம் என்ன அப்படின்னா ஒன்னு நம்ம நிறைய கேப் விட்டதுனால, இன்னொன்னு என்ன அப்படின்னா நமக்கு டேபிள்ஸ் தெரியாதனால சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு டேபிள்ஸை அந்த ரீகால் பண்ணுங்க, நோட்ல எழுதி பாருங்க. எப்பெல்லாம் மறக்குதோ அப்பெல்லாம் எழுதி பாருங்க. படிங்க, 1 மணி நேரம் கழிச்சு எழுதி பாருங்க, திருப்பி 1 நாள் கழிச்சு எழுதி பாருங்க, திருப்பி 2 நாள் கழிச்சு எழுதி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரீகால் பண்றதுக்கு அதுதான் வழி சரிங்களா. அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டேபிள்ஸ் லாங் டேர்ம் மைண்ட்ல இருக்கும். எக்ஸாம்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டைம் அல்டிமேட்டா சேவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் சரியா. அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க சரியா. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு y/x பின்னத்தின் தொகுதி 12% அதிகரிக்கப்பட்டு மற்றும் பகுதி 2% குறைக்கப்பட்டால் பின்னர் பெறப்பட்ட பின்னம் 6/7 ஆகும். அசல் பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. தொகுதி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நியூமரேட்டர்னு சொல்லுவோம். பகுதி அப்படின்னா டினாமினேட்டர்னு சொல்லுவோம் சரியா.
பெர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம எப்பயுமே 100 எடுத்துப்போம். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100க்கு என்ன, 100க்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்ல, அவுட் ஆஃப் 100க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதைத்தான் நம்ம சதவிகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி ஒரிஜினலா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா 100% இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? தொகுதியா இருந்தாலும் சரி பகுதியா இருந்தாலும் சரி ஒரிஜினலா எவ்வளவு இருக்கும், 100% இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? இதுல பாருங்க, இது வந்து 12% அதிகரிக்குதா, அப்ப 100ஓட நீங்க 12 கூட்டிக்கணும். அப்ப இது என்னவா இருக்குன்னா 112 இருக்கும். இது என்னவா இருக்கும், 112 இருக்கும். இங்க நான் எழுதிடுறேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது வந்து 112 இருக்கும். சரியா? அடுத்தது எதனால நான் 112 போட்டேன், 100 டிஃபால்ட்டா வச்சுக்கணும், அது கூட 12 கூட்டிக்கணும். அதே மாதிரி பகுதி பாத்தீங்கன்னா 2% குறைக்கப்பட்டாலும் சொல்றாங்களா, அப்ப 100ல இருந்து 2 கழிச்சிடுங்க. இது அப்ப 98 விழுக்காடா இருக்கும். சரியா? இது எதுக்கு சமமா வந்துச்சான் அப்படின்னா பாருங்க, என்னன்னு வந்துச்சான் பாருங்க, பின்னர் பெறப்பட்ட பின்னம் ரிசல்ட் நமக்கு நாம் பெறப்பட்ட முடிவு என்ன அப்படின்னா 6/7. சரியா? இப்ப ஒரிஜினல் ஃபைண்ட் த இனிஷியல் ஃபிராக்ஷன் கேக்குறாங்க, அசல் பின்னம் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? ஆரம்பத்துல இருந்த பின்னம் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும்னா 6/7 இது வந்துட்டு மேலையும் கீழே இருக்கா, இதை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. கீழே இருக்கிற 98 மேலே போட்டுக்கோங்க, மேலே இருக்கிற 112 கீழே போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 7ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா இது என்ன வரும், இது 7ஆம் வாய்ப்பாடில் ஒரு 30 வரும், 9ல் 7 ஒரு 30, மீதி 2 4 முறை வரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது அப்படியே 14ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். சரியா? 14ஆம் வாய்ப்பாடில் அடிச்சோம்னா என்ன வரும், 8 முறை வருங்களா? சரி, அப்போ 6/8. 6/8 இன்னும் கூட சுருக்கலாம் 2ஆம் வாய்ப்பாடில். அப்போ என்ன வரும், 3/4. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/4. 3/4 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின். சரிங்களா? இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு சரிங்களா கையோட சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தட்ஸை வச்சு உங்களால ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள ஆன்சர் பண்ண முடியும். சரியா? கையோட ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினை பாருங்க. சரிங்களா? அப்படியே பாஸ் பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க மைண்டுக்கு ப்ரெஷர் கொடுங்க. சரியா? கொடுக்க தான் எக்ஸாம் போகும்போது உங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். இப்போ நீங்க ரிலாக்ஸா இருந்துட்டு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஹார்டா தான் தெரியும். சரியா? இப்போலேருந்தே உங்க மைண்டுக்கு ப்ரெஷர் கொடுங்க. சரியா? நீங்களே இந்த நான் கொடுக்குற ஒர்க்குக்கு மேலே பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சரி, நீங்க நம்ம டெலகிராம் சேனல் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராகவே அதுல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியா? ரயில்வே ரிலேட்டடா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதுக்கான லிங்க்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வகுப்பில் 28 ஆண்களும் சில பெண்களும் இருந்தனர். ஒரு தேர்வில் சிறுவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 12.5 ஆகும். பெண்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 14.5 ஆகும். மொத்த சராசரி 13.1 இருந்தால் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, எப்பயுமே பாருங்க, ஒட்டுமொத்த சராசரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது 28 பேருக்கு 28 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு தேர்வில் சிறுவர்கள், சரியா, ஒரு குரூப்ல பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து 12.5 ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு 14.5 ஒட்டுமொத்த சராசரி 13.1 அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட ஆண்களை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப அதே மாதிரி கேர்ள்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டி போட்டுடலாம். அதை நம்ம கண்டுபிடிச்சுதான் கூட்டி போடணும். அப்ப கேர்ள்ஸோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இந்த மாதிரி சம்ஸ் எப்ப கேட்டாலும் சரி, சரிங்களா, அதாவது 2 குரூப்பை தனிப்பட்ட முறையிலும் சராசரி கொடுத்துட்டாங்க, ஒட்டு மொத்தமாவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எந்த மெத்தடை அப்ளை பண்ணணும்னா அலிகேஷன் ரூலை அப்ளை பண்ணணும். சரியா? அலிகேஷன் ரூலை வந்து அப்ளை பண்ணா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? கவனிங்க, எப்பயுமே ஒட்டுமொத்த சராசரியை நடுவில் வச்சுக்கணும். ஒட்டுமொத்த சராசரி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சிறுவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 12.5, பெண்கள் பெற்றது 14.5, மொத்த சராசரி 13. சரி, இதுதான் ஒட்டு மொத்தம் 13.5. சரியா? இப்ப வந்து சிறுவர்கள் பசங்க வாங்கின ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.5. 12.5 இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது கேர்ள்ஸ் அப்டைன் பண்ண ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வாங்கினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.5. இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க, இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. சரியா? ஈக்குவல் பாயிண்ட் தள்ளி எல்லா டிஜிட்லயும் எல்லா நம்பர்ஸ்லயும் ஈக்குவல் டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா அப்படின்னா இதை 125 எடுத்துக்கலாம், இதை 145 எடுத்துக்கலாம், இதை 135 நீங்க எடுத்துக்கலாம். சரியா? எல்லாத்துலயும் சரிசமமா ஒரு இலக்கம் தள்ளி தானே புள்ளி இருக்கு. சரியா? அப்ப இது 135 131ங்களா? இது சாரி 131. இப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன வரும், 9, இதுல ஒரு 5, அப்ப இது 14 வரும். 1.4
நீங்கள் 14ன்னு போட்டுக்கலாம். சரியா? 1.4 நீங்கள் 14 போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஈக்குவல் டிஜிட் தள்ளி தானே புள்ளி இருக்குது. அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 14 கூட போட்டுக்கலாம். நான் 1.4ன்னு போட்டு அதுக்கப்புறம் 14 போடுவேன். நீங்கள் அடுத்தது பாருங்கள், இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு 0.5, இதில் ஒரு 1, அப்போ வந்துட்டு 0.6, அப்போ 14, இது வந்துட்டு 6 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? ரெண்டையுமே வந்து நான் 10ஆல் இன்ட்டு பண்ணிக்கிட்டேன். சரி, ஈக்குவல் டிஜிட் இருக்குன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக நம்ம 10ஆல் இன்ட்டு பண்ணதா மைண்டில் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ 14:6, அப்போ 14 பங்கு பசங்க இருக்காங்க. அடுத்தது 6 பங்கு யார் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் இருக்காங்க. நான் முன்னாடி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கும் இதை போட்டு காமிச்சிருப்பேன் இல்லையா? லாஸ்ட் வீடியோவில் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் நான் உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருப்பேன். அந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? நடந்து போனார், பைசைக்கிளில் போனார்னு. அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, 14 பங்கு பசங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 28ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14 பங்கு பசங்க 28 அப்படின்னா, சரியா? 28ங்கிறது தான் 14 பங்கு, அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்ப 6 பங்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சா, ஒரு பங்கு என்ன வரும்னா 2. அப்ப 6 பங்கு என்ன வரும் பாருங்க, 28 இருக்குல்ல, இதை 14 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பங்கு என்ன வரும் அப்படின்னா 2 வரும். சரி, ஒரு பங்கு 2ன்னா 6 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா, கேர்ள்ஸ் எத்தனை பேர்னு தெரிஞ்சிருந்தானே உங்களுக்கு. கேர்ள்ஸ் எத்தனை பேர் வருவாங்கன்னா 12 கேர்ள்ஸ் வருவாங்க. அப்ப மொத்தமா எத்தனைனா 28 + 12 கூட்டிங்கன்னா ஆன்சர். 28 12 கூட்டினா என்ன வரும் ஆன்சர் என்ன வரும்? 40. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 40. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது கிளியரா புரியுதுதானுங்க? ஓவராலா நடுவில் வச்சுக்கணும். சரியா? ஒரு பக்கம் கேர்ள்ஸ், ஒரு பக்கம் பாய்ஸ். நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆனா இந்த ரிசல்ட்டை மட்டும் கரெக்டா எழுதிக்கணும். அது பாருங்க, இதுக்கும் டிஃபரன்ஸா பாய்ஸ்க்கான விகிதமாகவும் பாய்ஸுக்கும் இந்த ஓவரால், அதாவது மீன்னு சொல்லுவாங்க, சரியா? ஒட்டுமொத்த சராசரிக்கும் உள்ள வித்தியாசத்தை கேர்ள்ஸுக்கும் வச்சுக்கணும். அவ்வளவுதான். சரியா? இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? சரிங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சரியா? 12 உறுப்பினர்களை கொண்ட குழுவின் சராசரி மதிப்பெண் 8. அதே சமயம் n உறுப்பினர்களின் மற்றொரு குழுவின் சராசரி மதிப்பெண் 10 ஆகும். சரியா? ஒருங்கிணைந்த சராசரி 9.2 எனில் n இன் மதிப்பை கண்டறிவும். சரியா? அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு கையோட பாருங்க. நான் கூட டெசிமல் நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணேன், உங்களுக்கு மோஸ்ட்லி ரவுண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சரியா? இது மட்டும் தான் டெசிமல் நம்பர், ஈஸியாக டக்குன்னு போட்டலாம் நீங்க. சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் கையோட ஆன்சர் சால்வ் பண்ணி போட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகேங்க, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் இது போல் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். சரியா? அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.